தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த பூமியிலே பல்வேறு சூழ்நிலைகளை, கைவிடப்பட்ட நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உலகெல்லாம் நம்மை கைவிட்டிருக்கிற இந்த நிலையில் உன்னதராகி இயேசு எனக்கு கை கொடுப்பாரா என்று காத்திருப்பீர்களானால், இயேசுவே, செல்ல தகப்பனே, என்னை உருவாக்கினவரே, என் ஆசையின் சுவாச காற்றே என்று கேட்பீர்களானால், அவர் நீங்கள் கூப்பிடுகிற குரல்தனை கேட்டு அவர் வருவார், உங்கள் கரங்களை பிடித்துக் கொள்வார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிடவே மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ என் இயேசு கைவிட மாட்டார். ஒருவேளை ஊழியர்களை நம்பி இருக்கலாம், ஆவிக்குரிய கோலத்தை நம்பி இருக்கலாம், இந்த பூமியில் இருக்கிற எதையோ நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்போடு கூட பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு வாழ்க்கை பிரயாணத்திலே சொல்ல முடியாத அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டதோ, சொல்ல முடியாத அவிசுவாசம் ஏற்பட்டு விட்டதோ, இந்த உலகமும் ஆவிக்குரிய கோலமும் என்னை கைவிட்டது என்று சொல்லுகிறீர்களோ, நம்பிக்கை வைத்திருந்த எஜமான்கள், நம்பிக்கை வைத்திருந்ததான அத்தனை மனுஷனுடைய இருதயம் இவனை விட்டு தூரமாக்கப்பட்டது என்று நம்பிக்கை இழந்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு சொல்கிறார், உன் வலது கையை பிடித்துக் கொள்ளுவேன், உன்னை கைவிட மாட்டேன். யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.